ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். 2 நாளா வீடியோ போட முடியல. கோவிட் இஷ்யூனால கொஞ்சம் வெளியே போயிட்டு வர வேண்டியது அந்த மாதிரி ஒர்க்கில் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு சிம்பிளான ட்ரிக் மட்டும் பார்க்கலாம். திக்னட் ரிங் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ரிங் ரயில் யூஸ் பண்ணிக்கோங்க. டயாமீட்டர் கொடுங்க. என்டர். ஓகே, ஸோ இப்படி உங்களுக்கு வந்துருச்சா? ஸோ த்ரோ த ஃபிங்கர், அதாவது ஃப்ரண்ட் வியூ இது கொடுத்துட்டு லைன் கமெண்ட் கொடுத்து இங்கேருந்து ஒரு 1.5 கொடுத்து போங்க. அகைன் லைன் இங்கேருந்து அகைன் 1.5, தென் இங்கேருந்து ஒரு 1.5, தென் டாப்பில் 3 கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ ஆர் கமெண்ட் கொடுங்க. அதில் ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்து இது இது தென் இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கீழே நம்மளுக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்னென்னா கீழே தண்டி அந்த பேஸ் இது வந்துடுச்சு. இப்போ அடுத்தது மறுபடியும் ஆர் கமெண்ட் யூஸ் பண்ணுங்க. இப்போ எதுவுமே கொடுக்க வேண்டாம், டைரெக்டாக என்ன இருக்குது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து கிளிக் பண்ணி இந்த இதில் வச்சு இந்த மாதிரி இந்த இது பாதிக்கு சென்ட்ரலில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேர் மிரர் எடுங்க, 0ல் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். சாரி. ஸோ அகைன் இங்கே வச்சுட்டு ஒரு லைன் லென்த் எடுத்துக்கோங்க. அதை ஏன் சொல்கிறேன். ஸோ இதையும் வச்சு இதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அகைன் இதையும் வச்சு இப்போ ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரெக்டாங்கிள் சிக்னேச்சரிங் பண்ணுறதுக்கான ஷேப் இது. சென்டருக்கு இதை எடுத்துருங்க, இது தேவையில்லை. ஓகேவா? இப்போ மறுபடியும் ஃபிங்கர் வச்சுட்டு இது 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 கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆயிரும். அகைன் மிரர் கொடுங்க. அனேபிள் டு ஜாயின் வருதா? ஸோ சம்திங் ஏதோ இப்போ இருக்குங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, கனெக்ட் ஆகல. கனெக்ட் ஆயிடுச்சு. அகைன் மிரர், இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இது என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் கொடுத்து டபுள் சைனால் இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 மொத்தம் 10 mm வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ சென்டர் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் கமெண்ட் கொடுத்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பூலியன் டிஃபரன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ வேணாங்கிறத பாட்டை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஸோ இந்த பாட்டு எனக்கு வேணும், இந்த சென்டர் ஆஃப் இருக்க பாட்டு எனக்கு தேவையில்லை, கட் பண்ணிவிட்டேன். அதுதான். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்னேச்சரிங் பண்ணிருக்கும். இப்போ என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா கேஜ் எடிட். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஷேப் எடிட் பண்ணுறதுக்காக. இதை ஆப்ஜெக்ட் கேட்கும், ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு மறுபடியும் என்ட்ரு கொடுங்க. இதில் இந்த மாதிரி கேட்கும் பவுண்டிங் பாக்ஸ், லைன், ரெக்டாங்கிள் பாக்ஸு, டிஃபார்மேஷன் எவ்வளோ அக்யூரேட்டாக வேணுமா ஃபாஸ்ட்டாக வேணுமா அப்படின்னு அக்யூரேட் வச்சுக்கோங்க. பவுண்டிங் பாக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் எதுவுமே சூஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. இங்கே பாயிண்ட்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கணும், கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் 4, 5, 10, 20 எவ்வளோ வேணால் கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டே இப்போதைக்கு நம்மளுக்கு போதும். ஓகேங்களா? இப்போ சைடு வியூ வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல் 1D. ஸ்கேல் 1Dங்கிறது ஒரு டைரக்ஷனில் மட்டும் உங்களுக்கு ஸ்கேல் பண்ணும். சென்டர் ஆஃப் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு சும்மா இப்படி இங்கே கூட வச்சுக்கோங்க, இது கூட கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாக்ஸில் இந்த பாக்ஸ் ஒரு MM. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சேன் அப்படின்னா
இந்த பக்கம் வந்து 3. 1, 2, 3. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3.5 mm வந்திருக்கேன். 1 செகண்ட். அதுக்கு முன்னாடி இது ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. இது இப்படி டோட்டலாக சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஏதோ ஒரு டைரக்ஷன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 10ன்னு கொடுங்க. இது வந்து ஒரு காப்பியை வந்துடும். இது வேற இதுக்கு மாற்றிட்டு அதை வந்து டைப் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ கேஜரி கொடுங்க. போர்டிங் பாக்ஸ். ஓகேவா? சைட் வியூ வச்சுட்டு ஸ்கேல் வந்து சென்டர் ஆஃப் பாயிண்ட்டு. ஸோ இப்போ அந்த சைடு 3, இந்த சைடு 3. அடுத்து வந்து இது மறுபடியும் ஸ்கேலிங் கொடுத்துட்டு சென்டர் ஆஃப் பாயிண்ட்டு கொடுத்துக்கோங்க. தென் அகைன் இங்கே சென்டர் ஆஃப் பாயிண்ட் கொடுத்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பிக்சராக அட்ஜஸ்ட் பண்ண கிடையாது. உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் இங்கே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஒரு ரிங் மாதிரி உங்களுக்கு வந்துடும். தெரியுதுங்களா இந்த ஷேப்பு? இந்த மாதிரி சிம்பிளாக கொஞ்சம் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அகைன் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதை எடுக்கிறேன். இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா -10 கொடுத்து சென்டர் ஆஃப் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ த்ரோ த ஃபிங்கர் வச்சுட்டு ஒயர் ஃப்ரேம்லேருந்து ஷேடோன்னு மாற்றுங்க. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கொடுங்க. ஓகேவா? அப்பப்போ இது உங்களுக்கு மாற்றுற மாதிரி இருக்கும். ஒயர் ஃப்ரேம் ப்ளா 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 உங்களுக்கு எப்படி வேணுமோ, அதாவது இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ரேங்கிறது இங்கே காட்டலாம். ஸோ உள்ளே இருக்கிறது உங்களுக்கு வந்து காட்டும். அவங்க வந்து சரியாக தெரியல, அதனால் இதெல்லாம் காட்டுறேன். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே உங்களுக்கு வந்து நிற்கும். ஸோ இதை வந்து எனக்கு கீழே அவ்வளோ வேண்டாம். ஓகேவா? ஓகே, இது எதுக்கு அப்படின்னா உள்ள ஸ்கூப்பிங் எடுக்கிறதுல இது ஒரு மெத்தட், ஒன் ஆஃப் த மெத்தட் இது. ஓகேங்களா? ஒரு சைடு வியூ வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அகைன் என்ன பண்ணணும், பூலியன் டிஃபரன்ஸ் கொடுத்து இதை கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ எக்ஸ்பிரே இருந்து ஷேடோன்னு மாற்றேன். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சுங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பக்காவாக வந்துருக்கும். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதுங்களா? நீட்டாக வந்து உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக டைஜஸ்ட் கொடுத்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ தேவைப்படாது. இதுலேயும் முட்டையான உள்ள கொஞ்சம் லெவல் மாற்றணும். கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க உங்களுக்கு. உள்ளே நான் கொடுக்கணும் அப்படின்னா ரேடியஸ் வந்து 0.1 கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? வந்து இதோட வால்யூம் பார்க்கணும், வெயிட் பார்க்கணும் அப்படின்னா வால்யூம் கொடுத்துருப்பீங்க 803. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 1.25 பவுன் உங்களுக்கு வருது. 803.
இது வேற இருக்கு. ஓகே. அது உங்களுக்கு 1 1/4லேருந்து 2 பவுன் உங்களுக்கு இது வரும். நீங்க அப்படின்னா, இதுக்கு மேல ஏதாவது டிசைன்ஸ் வைக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்துட்டு பூலியன் டிஃபரன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி மேலே டிசைன் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அகைன் நீங்கள் வந்து ஃபில்லட் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ.